மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் புன் சியோங் பிரேம். இன்றைய தலைப்புச் செய்திகள். அறிவிக்கப்பட்ட எல்லா 10 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மாயிகா போட்டியிடும். தான் ஸ்ரீ எஸ். விக்னேஸ்வரன் திட்டவட்டம். எதிர்க்கட்சி வசமிருக்கும் மாநிலங்களின் மேம்பாட்டில் கூட்டரசு அரசாங்கம் பாகுபாடு காட்டியதில்லை. புட்டியில் அடைக்கப்பட்ட 5 கிலோகிராம் எண்ணெய் விலை 60 சென்ட் குறைந்தது. எதிர்க்கட்சிகள் வசமிருக்கும் மாநிலங்கள் சட்டமன்ற தொகுதிகளின் மேம்பாட்டில் கூட்டரசு அரசாங்கம் ஒருபோதும் பாகுபாடு காட்டியதில்லை. வட்டார மக்கள் நலன் கருதி மேம்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். அவ்வகையில் பினாங்கு மாநிலம் எதிர்க்கட்சியின் தலைமையில் இருந்தாலும் அதனை கூட்டரசு அரசாங்கம் ஒதுக்கியதில்லை என பிரதமர் தெளிவுபடுத்தினார். பினாங்கில் 3 பெருந்திட்டங்களை கூட்டரசு அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது. PPR மக்கள் வீடமைப்பு திட்டம், பண்டார் புத்ரா பெர்தாம் பள்ளிவாசல் கட்டுமானம், கபால பத்தாஸ் இளைஞர் மையம் ஆகியவை அவை என பிரதமர் விவரித்தார். அந்த 3 கட்டுமானங்களுக்கான கால்கோள் விழாவில் அவர் உரையாற்றினார். அந்த 3 திட்டங்களும் எதிர்க்கட்சி வசமிருக்கும் பினாங் துங்கால் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்படுவதையும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி சுட்டினார். வேளையில் அந்த 3 திட்டங்களையும் மேற்கொள்ள 22 கோடியே 20 லட்சம் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பண்டார் புத்ரா பெர்தாம் பள்ளிவாசல் 5 ஏக்கர் நிலப்பரப்பிலும், கபால பத்தாஸ் இளைஞர் மையம் 25 ஏக்கர் பரப்பிலும், PPR குடியிருப்பு 20 ஏக்கர் பரப்பிலும் அமைக்கப்படவிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். கபால பத்தாஸ் இளைஞர் மையம் அனைத்துலக தரத்திலான பல்வேறு விளையாட்டு வசதிகளை கொண்டிருக்கும் என்றும் அவர் கூறினார். PPR குடியிருப்பில் 700 வீடுகள் அமைந்திருக்கும். அவற்றின் கட்டுமான செலவு 1,61,000 ரிங்கேட் என்றாலும் மக்களுக்கு 45,000 ரிங்கேட்டுக்கு ஒரு வீடு விற்கப்படும் என்றும் அவர் விவரித்தார். கபால பத்தாஸ் மக்களுக்கு ஏதுவான வசிப்பிடச் சூழலை ஏற்படுத்த கூட்டரசு அரசாங்கம் இந்த திட்டங்களை மேற்கொள்வதாகவும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். 15ஆம் பொதுத் தேர்தலில் தேசிய முன்னணியின் கீழ் மாயிகா போட்டியிடும். அறிவிக்கப்பட்டிருக்கும் எல்லா 10 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மாயிகா போட்டியிடும் என அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ். விக்னேஸ்வரன் உறுதிப்படுத்தினார். இதன் வழி இந்த பொதுத் தேர்தலில் மாயிகா புறக்கணிக்கவிருப்பதாக வெளிவந்த தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றிரவு நடைபெற்ற தேசிய முன்னணி வேட்பாளர் அறிவிப்பில் மாயிகா சார்பில் எவரும் கலந்து கொள்ளவில்லை. அதனைத் தொடர்ந்து 15ஆம் பொதுத் தேர்தலை அந்த கட்சி புறக்கணிப்பதாக பல்வேறு ஊகங்கள் வெளிவந்தன. ஆயினும் கட்சி தலைமையகத்தில் இன்று காலை நடைபெற்ற மத்திய செயற்குழுவின் அவசர கூட்டத்துக்கு தலைமையேற்ற தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மாயிகா தேர்தலில் பங்கேற்கவிருப்பதை உறுதிப்படுத்தினார். அதேவேளை இன்றைய அந்த கூட்டம் பொதுத் தேர்தலை புறக்கணிப்பதை குறித்து விவாதிக்கவன்று என்றும் கட்சியின் இலக்கை மாயிகா உறுப்பினர்கள் புரிந்து கொள்வதை விவாதிக்க நடத்தப்பட்டது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தேசிய முன்னணி தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீத் அமிடி நேற்றிரவு அறிவித்த மாயிகா வேட்பாளர் பட்டியல் நியாயமானது என்றும் தேசிய முன்னணி குடும்ப உணர்வுடனும் திறந்த மனத்துடனும் அந்த முடிவை ஏற்றுக்கொள்வதாகவும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். மாயிகா வழக்கமாக 9 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட வேளையில் 15ஆம் பொதுத் தேர்தலில் கூடுதலாக ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மொத்தம் 10 நாடாளுமன்ற தொகுதிகளில் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சுங்கை சிப்போட்டில் களமிறங்குகிறார். துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம். சரவணன் தாப்பா தொகுதியை தற்காத்து போட்டியிடும் வேளை உதவி தலைவர் டத்தோ தி. மோகன் ஹுலு ஸ்லாங்கூரிலும், டத்தோ தி. முருகையா தெலோ இந்தானிலும், டத்தோ சி. சிவராஜ் பாடாங் சிராயிலும், டத்தோ ஏ. கோகிலன் பிள்ளை பத்து தொகுதியிலும், மகளிர் பிரிவு தலைவர் டத்தோ மோகனா முனியாண்டி குவாலலாங்கட்டிலும், டத்தோ பி. கமலநாதன் பாடிக்சனிலும்,
டி கஜேந்திரன் கொத்தராஜாவிலும் தான் ஸ்ரீ எம் ராமசாமி சகாமாட்டிலும் தேசிய முன்னணி சார்பில் போட்டியிடுவர் என டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீர் அமிடி நேற்றிரவு அறிவித்தார். இவ்வேளையில் பிரான்ஸ் ஆஃப் பிஎன் தேசிய முன்னணி நட்பு கட்சிகளுக்கு 15ஆம் பொதுத் தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை மாய்கா வரவேற்றது. மலேசிய மக்கள் சக்தி கட்சி IPF, கிம்மா, பாத்தி சிந்தா மலேசியா ஆகிய கட்சிகளின் வேட்பாளர்கள் தேசிய முன்னணி சின்னத்தின் கீழ் போட்டியிடுகின்றனர். மக்கள் சக்தி கட்சி தலைவர் டத்தோஸ்ரீ ஆர் தனேந்திரன் நிபோங் தபாலிலும், IPF தலைவர் டத்தோ தி லோகநாதன் ஜெலுத்தோங்கிலும், கிம்மா தலைவர் டத்தோ செயிட் இப்ராஹிம் கடேர் பூச்சோங்கிலும், PCM கட்சி நிகராளி புக்கெட் பண்டேராவிலும் களம் காண்கின்றனர். மற்றொரு நிலவரத்தில் பத்து நாடாளுமன்ற தொகுதியை மாற்றிக்கொள்வது தொடர்பில் மாய்காவிடம் ஒப்புதல் பெற்றிருப்பதாக மாசிசா தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் வி காசியோங் கூறியுள்ளார். படாங் சராய் தொகுதியை மட்டுமே மாய்காவுக்கு விட்டுக் கொடுத்ததாகவும் பத்துவில் பாரம்பரியமாக மாசிசாவே போட்டியிடும் என்றும் அவர் இன்று அறிவித்தார். அத்துடன் பத்து நாடாளுமன்ற தொகுதிக்கான தேசிய முன்னணி வேட்பாளராக மாசிசாவின் டத்துஸ்ரீ யூ தியோங் லூக்கை அவர் அறிமுகப்படுத்தினார். இது குறித்து கருத்துரைத்த தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன், பத்து நாடாளுமன்ற தொகுதிக்கான தேசிய முன்னணி வேட்பாளராக மாய்காவின் டத்தோ கோகிலன் பிள்ளை நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த குழப்பத்தை தீர்க்க தேசிய முன்னணி தலைவர் டத்தோ ஸ்ரீ அஹமத் ஜஹீடால் மட்டுமே இயலும் என குறிப்பிட்டார். 15ஆம் பொதுத் தேர்தலை முன்னிட்டு பேரா சட்டமன்ற தொகுதிகளில் 60 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட புதுமுக வேட்பாளர்களை களமிறக்குகிறது தேசிய முன்னணி. மகளிர் மற்றும் அம்னோவின் இளைஞர் பிரிவினருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதை மாநில தேசிய முன்னணி தலைவர் டத்தோ ஸ்ரீ சரணி மொஹமட் சுட்டிக்காட்டினார். பேரா மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை மாநில மந்திரி பசாருமான டத்துஸ்ரீ சரணி இன்று வெளியிட்டார். எனினும் அவ்லோங், புந்தோங், ஜெலாப்பாங், சுங்காய் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை. அதில் புந்தோங், ஜெலாப்பாங், சுங்காய் தொகுதிகளில் போட்டியிடவிருக்கும் மாயிகா வேட்பாளர்களின் பெயர்கள் தம்மிடம் இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றார் அவர். இதனிடையே பஹாங்கிலும் தேசிய முன்னணியை நிகர்த்து 60 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட புதுமுகங்கள் போட்டியிடவிருக்கின்றனர். 42 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களில் 27 பேரும் நாடாளுமன்றத்துக்கான வேட்பாளர்களில் எண்வரும் புதியவர்கள் என அம்மாநில தேசிய முன்னணி தலைவர் டத்தோ ஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் கூறினார். மாநில கட்சி உறுப்பினர்களின் ஒருமித்த சம்மதத்தோடுதான் அப்புதுமுகங்களை களமிறக்கியிருப்பதாக டத்துஸ்ரீ வான் ரோஸ்டி கூறினார். அவர்களில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் 2 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களில் 15 பேரும் 45 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் ஆவர். 8 பெண் வேட்பாளர்களும் அதில் அடங்குவர். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் புதல்வர் டத்தோ மொஹமட் நிசார் மொஹமட் நஜீப் பராமு ஜயா தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தேசிய முன்னணி தமது இளைஞர் படைக்கு வழங்கியிருக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம் இது. எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுமுகங்கள் பஹாங் மாநில மற்றும் சமூகத்தினருக்கு நேரடி பங்காற்றும் பொன்னான வாய்ப்பாக இதனை கருதி செயலாற்ற வேண்டும் என டத்துஸ்ரீ வான் ரோஸ்டி கேட்டுக்கொண்டார். வேட்புமனு தாக்கலை முன்னிட்டு கெடாவில் வரும் 5ஆம் தேதி 2443 போலீஸ் அதிகாரிகள் களமிறக்கப்பட உள்ளனர். மாநிலம் முழுவதும் உள்ள 15 வேட்புமனு தாக்கல் மையங்களில் அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவர் என மாநில போலீஸ் தலைவர் டத்தோ வான் ஹசான் வான் அஹ்மத் தெரிவித்தார். வேட்புமனு தாக்கல் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய கூட்டரசு சேமப்படை, பொது கலக தடுப்பு பிரிவு ஆகியவையும் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் என அவர் குறிப்பிட்டார். இவ்வேளையில் கிளாந்தானில் 15ஆம் பொதுத் தேர்தலின் போது அனல் பறக்கும் 28 பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கிளாந்தான் முழுவதும் உள்ள 9 நாடாளுமன்ற தொகுதிகளில் அப்பகுதிகள் உள்ளதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது ஜக்கி ஹாரூன் தெரிவித்தார். கடந்த பொதுத் தேர்தலின் போது நேர்ந்த சம்பவங்களையும் வேட்பாளர்களுக்கு இடையே நிலவும் கடும் போட்டியும் மையமாக கொண்டு அடையாளம் காணப்பட்ட அப்பகுதிகள் சர்ச்சைகள் மூளாதிருக்க அணுக்கமாக கண்காணிக்கப்படும் என்றார் அவர்.
மற்றொரு நிலவரத்தில் தெலங்கானுவில் பொதுத் தேர்தலின் போது அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய 7 பகுதிகளை மாநில போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். குவாலனரோஸ், குவால தெலங்கானு, பசோட், மாராங், ஹுலு தெலங்கானு, டுங்கோன் முதலிய தொகுதிகளில் அந்த அனல் பறக்கும் பகுதிகள் உள்ளதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ரோஹாய்மி மட் இசா கூறினார். தேர்தல் காலம் முழுவதும் கண்காணிப்புகளையும் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவும் மாநிலம் முழுவதும் 3000 போலீசார் கடமையில் ஈடுபடுவர் என்றார் அவர். பள்ளிவாசல், சூறாவ் தொழுகையிடம், சமய பள்ளிகள் ஆகியவற்றில் 15ஆம் பொதுத் தேர்தலுக்கான பரப்புரைகளை மேற்கொள்ள பேராக் தடை விதிக்கிறது. அரசியல் சதுராட்டங்களில் இருந்து இஸ்லாத்தின் புனிதம் காக்கப்படுவதை உறுதி செய்ய அந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மாநில இஸ்லாம் சமயத்துறை இயக்குநர் ஹாரிட் ஃபஸ்லிலா அப்துல் ஹலீம் திட்டவட்டமாக தெரிவித்தார். மாநில ஆட்சியாளர் சுல்தான் நஸ்ரின் மொய்சுடின் ஷாவின் அனுமதியுடன் அந்த உத்தரவு வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கி 20ஆம் தேதி வரை நடப்பில் இருக்கும். அதன்படி வேட்பாளர்கள், தலைவர்கள், அரசியல் கட்சி பணியாளர்கள் ஆகியோர் பள்ளிவாசல்களில் இமாம் கடமைகளை ஏற்க தடை விதிக்கப்படுகிறது. சொற்பொழிவு, உரை, அறிவிப்பு, பயணம் முதலிய பரப்புரை சாராம்சங்கள் உள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அனுமதிக்கப்படாது. அதோடு கட்சி அல்லது வேட்பாளரின் ஏற்பாட்டில் உதவிகள், விருந்து, உபசரிப்புகளை நடத்தவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. 15ஆம் பொதுத் தேர்தல் காலம் நெடுகிலும் டிஎன்பிக்கு சொந்தமான மின் வளாகங்களிலும் மின் கம்பங்களிலும் பரப்புரை பொருட்களை பொருத்த வேண்டாம் என அரசியல் கட்சிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அது மின்சார அதிர்ச்சியை ஏற்படுத்துவது உட்பட உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் என தினகா நேஷனல் நிறுவனத்தின் தொடர்பு தலைமை அதிகாரி ஒன் நாஸ்மி ஒன் மாமோட் எச்சரித்தார். அவ்வாறு செய்யும் போது டிஎன்பி தொழிலாளர்கள் பராமரிப்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதிலும் தடை ஏற்படும். எனவே கட்சி கொடிகள், சுவரொட்டிகள், விளம்பரங்கள் போன்றவற்றை டிஎன்பியின் மின்சார விநியோகிப்பு கம்பங்களிலும் மின் நிலையங்களிலும் பொருத்த தடை விதிக்கப்படுவதாக ஒன் அஸ்மி ஒன் மாமோட் விளக்கினார். அதேவேளை மின் கம்பங்களில் தொங்கவிடப்பட்டிருக்கும் கட்சி கொடிகளை பிடிக்க வேண்டாம் எனவும் கட்சி கொடிகளை பொருத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. புட்டியில் அடைக்கப்பட்ட சமையல் எண்ணெய்க்கான விலை 60 சென்ட் வரை குறைந்துள்ளது. அந்த புதிய விலை நிர்ணயிப்பு வரும் நவம்பர் 8 தொடங்கி டிசம்பர் 7ஆம் தேதி வரை செயல்படுத்தப்படும் என உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார அமைச்சு அறிவித்தது. அதன்படி 5 கிலோகிராம் பூட்டியில் நிரப்பப்பட்ட சமையல் எண்ணெயின் விலை 31 ரிங்கேட் 50 சென்னிலிருந்து 30 ரிங்கேட் 90 சென்னாக குறைக்கப்படுகிறது. 3 கிலோகிராம் பூட்டி எண்ணெய்க்கான விலை 30 சென்ட் குறைக்கப்படும் நிலையில் 2 மற்றும் 1 கிலோகிராம் எண்ணெய் புட்டிகள் தலா 20 ரிங்கேட் குறைத்து விற்கப்படும். உலக சந்தையில் நடப்பில் விற்கப்படும் செம்பெண்ணெய் எண்ணெயின் சராசரி விலையை மையமாக கொண்டே இந்த உச்சவரம்பு விலை திட்டம் நிர்ணயிக்கப்பட்டது. அந்த விலை வரம்பை மீறி விற்கும் தரப்பினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சு எச்சரிக்கை விடுத்தது. ஏப்ரல் 1 தேதி நாட்டின் எல்லைகள் திறக்கப்பட்டதிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட முறைகேடு ஒன்று இப்போது அம்பலமாகியிருக்கிறது. கேலாயே 2 வாயிலாக அந்நிய நாட்டவரை சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரும் அந்த நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட அந்த சோதனையில் குடிநுழைவு அதிகாரி ஒருவரும் இந்திய குடிமக்கள் 6 கைது செய்யப்பட்டனர். குடிநுழைவு தலைமை இயக்குநர் டத்துசி கைருல் ஜைமி டவோட் இந்த தகவலை வெளியிட்டார். அந்த அந்நிய குடிமக்கள் அனைவரும் லேவி செலுத்துவதை தவிர்க்க நாட்டுக்குள் முறையான அடையாள அட்டையின்றி நுழைய முற்பட்டதாக அவர் கூறினார். சுற்றுப்பயணிகள் எனும் போர்வையில் நுழையும் அவர்களுக்கு போலி இ விசா வழங்கப்பட்டதும் அம்பலமானது. அவர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடுகள், சுற்றுலா திட்டம், ரொக்கம் ஆகியவையும் மோசடிக்காரர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தொடர்புடைய குடிநுழைவு அதிகாரி அவர்களின் நுழைவை மை IMMS-இல் பதியாமல் கடப்பிதழில் முத்திரை மட்டும் இட்டதும் தெரிய வந்தது. சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைய அவர்களிடம் 5 முதல் 6000 ரிங்கெட் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டதும் வேவு தகவலில் அறிய வந்தது. நாட்டில் டெங்கி காய்ச்சலுக்கு இலக்கானோர் எண்ணிக்கை 9.5 விழுக்காடு குறைந்து 1460 பதிவாகியுள்ளது. கடந்த வாரம் மட்டும் 1614 பேர் டெங்கியால் பாதிக்கப்பட்டனர். 4 மரணமுற்றதாக சுகாதார தலைமை இயக்குனர் தான்ஸ்ரீ டாக்டர் நுரேஷம் அப்துல்லா தெரிவித்தார்.
இதுவரை நாட்டில் 49,569 பேர் டெங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு இதே காலாண்டில் பதிவான 29,707 சம்பவங்களை காட்டிலும் அது மிக அதிகம். நாட்டில் 56 பகுதிகளில் டெங்கி காய்ச்சல் தீவிரமாக உள்ளது. அதில் மிக அதிகமாக ஸ்லாங்கூரில் 35 இடங்கள் டெங்கியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தான் ஸ்ரீ டாக்டர் நுரிஷாம் குறிப்பிட்டார். தொடர்ந்து நாளை தொடங்கி நவம்பர் 9 வரைக்குமான எரிபொருள் விலை நிலவரம். ரான் 97, ரான் 95 ரக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றமில்லை. ரான் 97 பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரிங்கேட் 95 சென்டாக நீடிக்கிறது. ரான் 95 வகை பெட்ரோல் லிட்டருக்கு 2 ரிங்கேட் 5 சென்டாகவும், டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கேட் 15 சென்டாகவும் நிலைநிறுத்தப்படுகிறது. அமெரிக்காவில் சளி காய்ச்சல் பருவம் மோசமடைந்துள்ளது. குளிர்காலம் என்பதால் கோவிட்-19 பெருந்தொற்று, RSV, சுவாச கிருமி தொற்று ஆகியவை அந்த வல்லரசை ஆட்டி படைக்கின்றன. அதன் விளைவாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்துள்ளன. நாடு முழுவதும் குறைந்தது 8,80,000 பேருக்கு சளி காய்ச்சல் பீடித்திருப்பதாக CDC அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் கணித்துள்ளது. அவர்களில் 6,900 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வேளை 360 பேர் மரணமடைந்தனர். உயிரிழந்தவர்களில் சிறாரும் அடங்குவர். இந்நிலையில் குளிர்காலத்தில் சளி காய்ச்சலின் வீரியம் தீவிரமடைந்துள்ளது. அதனுடன் சுவாச கிருமி தொற்றும் கோவிட்-19 தொற்று பரவலும் சீற்றமடைந்துள்ளன. அதனால் ஒரு சேர 3 தொற்றுகளுக்கு இலக்காகி அலலுறும் விளிம்பில் அமெரிக்கா இருப்பதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரித்தனர். அமெரிக்காவில் புதிய தீர்வுகளான BQ.1 மற்றும் BQ.1.1 ஆகியவற்றால் கோவிட்-19 தொற்று எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இவ்வேளையில் கோவிட்-19 நச்சுயிரி மூளை அலர்ச்சியையும் ஏற்படுத்தும் என அண்மை ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. பார்க்கின்சன் நடுக்குவாதம், அல்சைமர், ஞாபக மறதி போன்ற நோய்கள் தாக்கி எதிர்காலத்தில் நரம்பு மண்டல பாதிப்புக்கு வழிவகுக்கும் என குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழக மருந்தியல் பேராசிரியர் ட்ரென் வூட்ரஃப் கோடி காட்டினார். மூளையின் முதன்மை நோய் எதிர்ப்பாற்றல் அணுவான மைக்ரோக்ளியா மீதான தாக்கம் குறித்த ஆய்வில் இது தெரியவந்ததாக அவர் கூறினார். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நோய் ஏற்படுவதற்கு மைக்ரோக்ளியா முதன்மை காரணமாக உள்ளது. கோவிட்-19 வைரஸினால் பரப்பப்படும் புரதம் அந்த நோய்களை உண்டாக்கும் ஆற்றலை கொண்டிருப்பதாகவும் நேச்சர்ஸ் மொலிகுலர் சைக்கியாட்ரி மருத்துவ சஞ்சிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கோவிட்-19 புதிய திரிபுகள் மேலும் ஆபத்தான தாக்கங்களை கொண்டு வரக்கூடும் என்பதால் இது தொடர்பான ஆய்வுகள் தொடரும் என வூட்ரஃப் குறிப்பிட்டார். மேலும் சில உலக நடப்புகள் தொகுப்பாக. ஈக்வாடோரில் நேர்ந்த குண்டுவெடிப்பு தாக்குதலில் 5 போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டனர். அதன் விளைவாக அங்குள்ள 2 நகரங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நெரிசலான சிறைச்சாலை ஒன்றிலிருந்து கைதிகளை இடமாற்ற முனையும் நடவடிக்கையின் போது அந்த தாக்குதல் வெடித்தது. 2 போதைப்பொருள் கும்பல்களுக்கிடையே மூண்ட மோதலால் மொத்தம் 9 இடங்களில் சரமாரியாக வெடிகுண்டுகள் வீசப்பட்டன. அதனை அடுத்து தாக்குதலை கட்டுப்படுத்தும் பொருட்டு குயாஸ் மற்றும் எஸ்மரல்டாஸ் நகரங்கள் நேற்றிரவு 9 மணி தொடங்கி ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தென் அமெரிக்காவின் வடமேற்கில் அமைந்துள்ள அக்குடியரசில் போதைப் பொருள் சார்ந்த வன் செயல்கள் பெருகி வருகின்றன. இதனிடையே ஈரானில் பேரளவில் ஹிஜாப் முக்காடு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆயிரக்கணக்கானோர் வாரந்தோறும் நீதிமன்றங்களில் பல குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி வருகின்றனர். அவர்களில் ஒரு சிலர் மரண தண்டனையும் எதிர்நோக்கி இருக்கின்றனர். ஈரானில் கடந்த 2 மாதங்களாக முக்காடு அணிவதை எதிர்த்து பல பெண்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதற்கு உலகளவிலும் பெரும் ஆதரவு கிடைத்த வண்ணம் உள்ளது. அண்மையில் முக்காடை முறையாக அணியாததற்காக காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட
மாசா அமினி என்ற பெண் மர்மமான முறையில் மரணமடைந்தார். அப்பெண்ணின் மரணம் ஏற்கனவே ஹிஜாப் கட்டாய விதியால் அவதியுறும் பெண்களை போராட்ட களம் நோக்கி தள்ளியிருக்கிறது. அமெரிக்கா கொலோராடோவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியானார், 4 காயமடைந்தனர். தலைநகர் டென்வர் வெர்பெனா வீதியில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் காயத்திற்கு உள்ளானவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். கொலையாளி பயன்படுத்தியதாக நம்பப்படும் அடர் நிற வாகனத்தின் புகைப்படத்தையும் அந்த அதிகாரி தமது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். கொட்டி தீர்க்கும் கனமழையால் சென்னையின் ஒரு சில பகுதிகள் வெள்ளக்காடாய் மாறியிருக்கின்றன. இடைவிடாது பொழியும் மழையால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் தலைநகரை வெள்ளம் சூழ்ந்து வருவதை அடுத்து போக்குவரத்து நிலை குத்தியது. அடுத்த சில தினங்களுக்கு கனமழை நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதனால் சென்னை உட்பட தமிழ்நாட்டில் உள்ள 9 மாவட்டங்களில் பள்ளிகள் மூடப்பட்டன. வெள்ளத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கும்படி மாவட்ட அதிகாரிகளுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இவ்வாரம் பொழிந்த கனமழையால் சென்னையில் 2 உயிரிழந்தனர். வடகொரியா இன்று பல்வேறு வகையான 10 எரிப்படைகளை ஏவியது. அவற்றுள் ஒன்று தென்கொரிய கடல் பகுதிக்கு அருகே தரையிறங்கிய வேளை தம் மண் மீது திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்பாக அதனை கருதுவதாக அதிபர் யூக் சியோக் யோல் கண்டித்தார். தென்கொரிய கடல் பகுதிக்கு அருகே முதன்முறையாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் எரிப்படை தரையிறங்கியதை அந்நாட்டு இராணுவம் உறுதிப்படுத்திய பின் இந்த கண்டன அறிக்கையை அதிபர் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து உலுங் தீவு பகுதியில் எரிப்படை தாக்குதல் பற்றிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தொடர்பான வான்மார்க்க எச்சரிக்கையா இது என்பதை தமது தரப்பு ஆராய்ந்து வருவதாக தென்கொரிய இராணுவ பேச்சாளர் தெரிவித்தார். அமெரிக்காவும் தென்கொரியாவும் பேரளவிலான வான்படை போர் பயிற்சியை நேற்று தொடக்கிய நிலையில் நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள் அதில் ஈடுபடுத்தப்பட்டன. அந்த கூட்டு பயிற்சிக்கான பதிலடியாக வடகொரியா இந்த எரிப்படை சோதனையை நடத்தியதாக கருதப்படுகிறது. ஆஸ்திரேலியா தரோங்கோவ் மிருகக்காட்சி சாலையில் 5 ஆப்பிரிக்க சிங்கங்கள் கூண்டிலிருந்து தப்பியோடின. அதனைத் தொடர்ந்து அங்கு அவசர நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை போலீசார் அறிவித்தனர். பொதுமக்களை தாக்கும் அபாயம் உள்ள அந்த விலங்குகளை அதிகாரத்துவ தரப்பும் மிருக காட்சி சாலை ஊழியர்களும் தேடி கண்டுபிடிக்க ஏதுவாக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிங்கங்கள் தப்பியதை அறிவிக்க அந்த மிருக காட்சி சாலை முழுவதும் அபாய ஒலி எழுப்பப்பட்டது. தப்பித்த சிங்கங்களை கண்டுபிடிக்கும் வரையில் சுற்றுப்பயணிகள் அதிகம் வந்து செல்லும் தரோங்கா மிருக காட்சி சாலை மூடப்பட்டுள்ளது. தப்பி ஓடிய சிங்கங்களில் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர மிருக காட்சி சாலை ஊழியர்கள் முயன்று வருகின்றனர். பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் இச்சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து ஆராயப்படுகிறது. தரோங்கா மிருக காட்சி சாலையில் மாயா ஆத்தோ எனும் 2 சிங்கங்களும் அவற்றின் குட்டிகளான காரி, லுசுகோ, மலிகா, ஜூரி, அயனாவும் வசித்து வருகின்றன. அவை 180 250 கிலோகிராம் வரையிலான எடை கொண்டவை. ஏழாயிரத்து 22 MSN பாரா சுக்மா விளையாட்டுப் போட்டி அம்பெய்தும் பிரிவில் முதல் தங்கத்தை கைப்பற்றி அசத்தினார் கடாவைச் சேர்ந்த தனேஷன் கோவிந்தராஜன். போட்டிக்கு மட்டுமன்று மாநிலத்துக்கும் முதல் தங்கம் வென்று பெருமை சேர்த்தார் அந்த கடார மைந்தன். பாரா சுக்மா போட்டி ஈராண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட போதிலும் அதை கண்டு தாம் சற்றும் மனம் தளர்ந்து விடவில்லை என 25 வயது தனேஷன் தெரிவித்தார். பயிற்றுனரின் வழிகாட்டலில் விடாமுயற்சியுடன் பயிற்சிகளை மேற்கொண்டதாக அவர் கூறினார். இதனிடையே மகளிர் அம்பெய்தும் பிரிவில் பேராக்கைச் சேர்ந்த நூர் ஜனாத்துன் அப்துல் ஜலீல் தமது அணிக்கான முதல் தங்கத்தை வசமாக்கி அனைவரையும் பெருமிதம் கொள்ளச் செய்தார். இந்த வெற்றியை தொடர்ந்து 2024 பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறுவதை தாம் இலக்காக கொண்டுள்ளதாக 27 வயதான அவர் குறிப்பிட்டார்.
அவர்களின் வெற்றி எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதில் சாதிக்க துடிக்கும் அனைவருக்கும் ஓர் உந்துதலாக விளங்கும் என்பது திண்ணம். இதனிடையே எடை தூக்கும் பிரிவில் தங்கத்தை தற்காத்தார் நடப்பு வெற்றியாளர் சித்தி நொராய்ஷா ஷாரின். ஸ்லாங்கூரைச் சேர்ந்த 19 வயதான அவர் 55 கிலோகிராமுக்கு குறைவான எடை தூக்கும் பிரிவில் தங்கம் வென்று மாநிலத்துக்கு பெருமை சேர்த்தார். மனத்திடத்துடன் பயிற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெற உறுதுணையாக இருந்த தமது கணவருக்கும் குடும்பத்தாருக்கும் அவர் நன்றி நல்கினார். இதற்கு முன் 2018 பேரா சுக்மா போட்டியில் இதே பிரிவில் சித்தி நொராய்ஷா தங்கம் வென்றார். ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் கார் பந்தாட்டம் அதன் இறுதி 16 குழுக்களுக்கு ஆட்டத்தில் 2-1 எனும் கோல்களில் மார்சேலை வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியது டாட்டனம் ஹாட்ஸ்பர். அந்த வெற்றியின் வாயிலாக டி குழுவில் முதல் இடத்தை பிடித்தது ஸ்பர்ஸ். வெலோட்ராம் அரங்கில் இன்று அதிகாலை நடந்தேறிய ஆட்டத்தில் மார்சேலுக்கான முதல் கோலை 45வது நிமிடத்தில் அடித்து அரங்கை அதிர வைத்தார் சான்சல் பெம்பா. எனினும் அடுத்த 9 நிமிடங்களில் டாட்டனமுக்கான முதல் கோலை புகுத்தி ஆட்டத்தை சமப்படுத்தினார் கிளெமன் லாங்லே. ஆட்டம் சூடுபிடிக்க 95வது நிமிடத்தில் ஸ்பர்ஸுக்கான 2வது வெற்றி கோலை போட்டார் பியர் எமில் ஹியோபர்க். அந்த வெற்றியை தொடர்ந்து 6 ஆட்டங்களில் 11 புள்ளிகளை பெற்று டி குழுவில் முதல் இடம் வகிக்கிறது டாட்டனம். இவ்வேளையில் ஏ குழு ஆட்டத்தில் வாகை சூடியது லிவர்பூல். நாப்போலி உடனான ஆட்டத்தில் அந்த செந்நிற அணி 2-0 என வெற்றி கண்டது. த ரெட்ஸுக்கான 2 கோல்களையும் முறையே மொஹமட் சலாவும் டார்வின் நுனியாஸும் புகுத்தினர். ஏ குழுவில் நாப்போலியின் தோல்வி காணாத சாதனையை முடிவுக்கு கொண்டு வந்து பெருமை சேர்த்துள்ளது அந்த இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அணி. குறளும் விளக்கமும். குறள் 1118. மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி. நிலவே, மாதரின் முகத்தைப் போல உன்னாலும் ஒளிவீச முடியும் எனின் நீயும் அந்த காதலுக்கு உரிமை பெறுவாய் என பொருள்படுகிறது அந்த குறள். இறந்தவர்களை நினைவு கூறவும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தவும் ராட்சத பட்டங்களை விண்ணில் வான் உயரும் அளவுக்கு பறக்க விடுகின்றனர் குவாத்தமாலாவில் உள்ள சாந்தியாகோ சமூகத்தினர். வானில் உலாவும் தீய சக்திகளை விரட்டி முன்னோர்கள் பூமிக்கு வருவதற்கு வழிவிடும் வகையில் தொன்று தொட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் அப்பாரம்பரிய விழாவின் காட்சி தொகுப்புடன் நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.